2 எஜமான்களுக்கு ஊழியர் செய்ய ஒருவனாலும் கூடாது. தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. மத்தேயு 6:24. 2 படகுகளில் ஒரு மனிதன் பயணம் செய்ய முடியுமா? ஆம், முடியும் என்ற எண்ணத்தோடு 2 எஜமானர்களுக்கும் பாகுபாடின்றி ஊழியம் செய்வேன் என்று சில கிறிஸ்தவர்கள் பணத்திற்கும் கர்த்தருக்கும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பண ஆசை எல்லா தீமைகளுக்கும் வேறாயிருக்கிறது. 1 தீமோத்தேயு 6:10 என்ற வேத வசனத்தை மறந்து உலகப் பொருட்களால் ஈர்க்கப்பட்டு தங்களை அறியாமலேயே கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களில் ஈடுபட்டு பிசாசின் கண்ணியில் சிக்கிக் கொள்கிறார்கள். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாயிருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாகிறான். யாக்கோபு 4:4. மாறாக வேத வசனத்தின்படி நடந்தால் பாவத்தை விட்டு விலகி தேவனோடு ஐக்கியமாயிருக்க தேவனே நமக்கு உதவி செய்கிறார். எனவே வேத வசனத்தின்படி நடக்க முதலாவது வேதத்தை வாசித்து அதை தியானித்து அதன்படி நடக்க தேவனிடம் ஜெபித்து அவருடைய கிருபையை பெற்றுக் கொள்வோமா? உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். மத்தேயு 6:21.